குட் ஈவினிங். நம்ம மதுரை RKIS அகாடமி SI 2025 எக்ஸாமுக்கான டெஸ்ட் 1ஓட சைக்காலஜி மற்றும் மேக்ஸ் கொஷினோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். டெஸ்ட் 1ஓடது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 1 பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சம் அப்படின்னா என்ன அப்படின்னா கூட்டல் அப்படின்னு அர்த்தம். சம் அப்படின்னா கூட்டல் அர்த்தம். சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்ன அப்படின்னா n×n+1 டிவைடட் பை 2. இதுதான் நமக்கு ஃபார்முலா. நேச்சுரல் நம்பர்ன்றது இயல் எண்கள். ஸோ அப்போ இயல் எண்கள்னு சொல்லுவாங்க. இயல் எண்கள்லாம் என்ன, ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே இயல் எண்கள் தான். 1 2 3 n இது வரைக்கும் போகிறது எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயலன்கள். ஸோ அப்போ அந்த இயலன்களோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்படி இயலன்களோட கூடுதல் கேட்குறப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25லேருந்து ஆரம்பிக்குது. நமக்கு 1லேருந்து தான் ஆரம்பிக்கணும். 1லேருந்து ஆரம்பித்து நமக்கு போனால் மட்டும்தான் n×n+1 டிவைடட் பை 2ன்ற ஃபார்முலாவை நம்ம போட முடியும். ஆனால் இங்கே 25ல் ஆரம்பிக்குது. அப்புறம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? இன் பிட்வீனில் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா 1லேருந்து 97, அதுலேருந்து -1லேருந்து 24, அதை கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 25லேருந்து பேலன்ஸ் கிடச்சிரும். இதுதான் நம்ம செய்கிற மெத்தடாலஜி. சரிங்களா? ஏன்னா நமக்கு இயலன்கள்னு சொல்லிட்டான் அப்படின்னா 1லேருந்து தான் ஆரம்பிக்கணும். 1லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டிவாக போனால் மட்டும்தான் நம்மளால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ as usual we போட்டுற வேண்டியதான். n×n+1 தான் ஃபார்முலா. n×n+1/2. ஸோ அதில் போட்டோம்னா என்ன வேல்யூ நமக்கு தெரியும். என்னது? 97. அப்போ 97×98 டிவைடட் பை 2 மைனஸ் அடுத்த சொல்லியிருக்காங்க 24×25 டிவைடட் பை 2. ஸோ இது அடிச்சலாம் 12 வந்துடும். ஸோ அப்போ இது அடிச்சிடலாம் 49 வந்துடும். அப்போ 97 49. சரிங்களா? 87. ஸோ அதில் 28 மிச்சம் 2 9 36 38. ஸோ 3 7 7 16 15 5 மிச்சம் 1 8 16 7 மிச்சம் 1 47 53. 47 53 மைனஸ் 12 25. அப்போ 25னா எவ்வளோ வந்திருக்கும்? 300. சரிங்களா? 12 டைம் போட்டோம்னா 25 300. அப்போ 300 கழிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே 4453 கிடைக்கும். அதுதான் ஆன்சர். ஆப்ஷனில் பார்க்கணும். 4453 இருக்கா ஆப்ஷன் சியில்? ஸோ இதுதான் கால்குலேட்டிவான மெத்தட். சரிங்களா? ஸோ இன் பிட்வீன்லேருந்து கேட்டனால தான் இவ்வளோ ஒர்க்கிங்ஸ். டேரெக்டாக 1லேருந்து கேட்டானா பிரச்சனையே கிடையாது. ஈஸி டு டூ இட். தென் அடுத்து பாருங்க, இஃப் த 10 digit நம்பர், இதுதான் 10 digit நம்பர். ஸோ இது டிவிசிபிள் பை 9. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. அப்போ இந்த ஏன்ற இடத்துல எதை போட்டிங்க அப்படின்னா இந்த என்டையர் நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா 9 டிவிசிபிலிட்டின்னு கேட்டாங்க. ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த பெரிய நம்பரில் இது 9ஆல் வகுப்படணும் அப்படின்னா இந்த ஏன்ற பிளேஸில் என்ன வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 9 டிவிசிபிலிட்டிக்கு மட்டும் இந்த ஷார்ட்கட் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் டிஜிட், அனைத்து எண்களின், என்ன சொல்கிறாங்க, அனைத்து எண்களின் கூடுதல். சரிங்களா? இந்த எல்லா எண்ணோட கூடுதலும் எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா 9 மடங்காக இருந்துச்சு, 9 டேபிளில் வரதா இருந்துச்சுன்னா அந்த என்டையர் நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? மறந்துடாதீங்க. இதுதான் 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல். 9 டிவிசிபிலிட்டி ரூல் வந்து இதுதான். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணலாம். 9 அதானா இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 15, 9 + 6 15, 15 20 29 37 37 38 40 43. அப்போ 43 + A இதான் வந்திருக்கு நமக்கு. 43 + A. ஏன்னா ஏக்கு தான் நமக்கு வேல்யூ தெரியாது. ஏக்கு தான் ஒரு நம்பரை நம்ம புட் பண்ணணும். ஸோ அப்போ 9ஆல் வகுப்படுமா 43? அப்படின்னா 43 9ஆல் வகுப்படாது. அப்போ 43 அடுத்து 9ஆல் வகுப்படுற எண் என்ன அப்படின்னா 43க்கு மேலே 45. ஏன்னா 45 9ஆல் அடிச்சு கொடுத்தா 5 டைம்ஸ் அடியாகும். அப்போ 45ன்ற நம்பர் வந்துச்சுன்னா அந்த கூடுதல் எல்லாத்தோட கூடுதல் நமக்கு 9 கிடைக்கும். 9ஆல் வகுப்படும். ஸோ அப்போ 45 இங்கே வரணும்னா ஏக்கு நான் என்ன போட்டால் போதும்? 2. அப்போ 43 + 2 = 45 வந்துடும். அப்போ எந்த அந்த ஏன்ற இடத்துல என்ன நம்பர் வந்தால் போதும்? நமக்கு 2ன்ற நம்பர் வந்தால் போதும். ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? இதான் ஈஸியஸ்ட் மெத்தட். இதான் ஷார்ட்கட். ஒரு டிவிசிபிலிட்டி ரூல்னு சொல்லுவாங்க இதை. சரிங்களா? மறந்துடாதீங்க. 9 டிவிசிபிலிட்டிக்கு இதான் ஷார்ட்கட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸோட சீரியஸ் கொடுத்துருக்கா, ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போ ஸ்கொயர் வேல்யூக்கு நம்ம ஃபார்முலா தெரியும்ல, n×n+1
2n plus 1 divided by 6. இதான ஃபார்முலா நமக்கு என்ன வேல்யூ தெரியும் 20 ன்னு. அப்ப 20 * 21 * நமக்கு என்ன வரும் 41 divided by 6. கரெக்ட்டா? சோ அப்ப இது அடிச்சலாம் 2 டைம் 7 3 21. இது அடிச்சோம்னா 10 டைம்ஸ். அதானே? அப்ப 70 * 41. சோ 41 7. அதானே 7 4 28. அப்ப 2870 is answer. 2870 ஆப்ஷன் C ல இருக்கு. 2870 ஃபார்முலா தான். சரிங்களா? நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா தான். சரிங்களா? நம்பர்ஸோட ஃபார்முலா தான். இது ஸ்கொயர் வேல்யூக்கான ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். என்னது n × 10 + 1 divided by 2. சோ அடுத்து பாருங்க, what is the largest number of 4 digit value exactly divisible by 87? அப்ப larger number கேக்குறான். அப்ப largerல 4 digit என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா 9999. இதான் largest 4 digit number. so இந்த largest 4 digit நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படினா 87 ஆல டிவைட் பண்ணணும் அப்படினு சொல்றாங்க. 87 ஆல டிவைட் பண்ற மாதிரி நம்பர்ஸ் எது ஃபர்ஸ்ட் வருது அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படினா இந்த 9999 87 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 1 டைம் 87. தென் அடுத்து பாத்தீங்க அப்படினா எனக்கு ரிமைனிங் என்ன வருது அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா 219 129. அப்ப மறுபடியும் 87 வந்துரும். சோ மறுபடியும் எனக்கு என்ன பண்ணணும், நம்ம ரிமைண்டரை டேக் ஓவர் பண்ணணும். அப்ப 42. அப்ப கீழ அந்த 9 டிவைட் பண்ணா 429. அப்ப 4 டைம்ஸ் போட்டுறலாம் நம்ம. அப்ப 87 * 4 மிச்சம் 2 4 8 32 33 34 348. சோ அப்ப ரிமைனிங் பார்த்தோம் அப்படினா 1. சோ 10 6 6 7 8 81 தான் எனக்கு ரிமைனிங். இதான் ரிமைனிங். அப்ப என்ன பண்ணணும் அப்படினா 9999 ல 81 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன விட கிடைக்குதோ அதான் ஆன்சர். அப்ப 9918 இஸ் ஆன்சர். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 9918. சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா? லார்ஜஸ்ட் நம்பர்க்குனா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும். நான் சப்ட்ராக்ட் தான் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இதே இது லீஸ்ட் நம்பர்னு கேட்டா அப்படினா என்ன பண்ணனும், அந்த ரிமைண்டரை நம்ம LCM ஓட கழிச்சு என்ன வேல்யூ வருதோ அத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, சிம்பிள். அடுத்து பாருங்க, how many times 7 will be right in the number of 1 to 80? 80 ல இருந்து, அப்ப 1 ல இருந்து 80 வரைக்கும் எத்தனை 7 பாருங்க. 7 17 27 37 47 57 67 67 வரைக்கும் போட்டாச்சு. கரெக்ட்டா? இல்ல எல்லாமே 7 is one of the digit வந்துருச்சு. அப்படிதானே? அப்ப 1 2 3 4 5 6 7 இது வரைக்கும் 7 நாம்ஸ் வந்திருக்கீங்க. 7 டைம்ஸ் எழுதிருக்கீங்க 7. ஆனா அவன் 80 வரைக்கும் கேட்டிருக்கான். அப்ப அடுத்த நம்பர் நான் என்ன பண்ணணும், 67க்கு அடுத்து என்ன நம்பர் ஒரு 7 வர்றது 70 வரும்ல. நீங்க திடீர்னு 77 போட்டுற கூடாது, தப்பு. சரிங்களா? 70 வரும் அடுத்த நம்பர். என்னது 70 71 72 73 74 75 78 79 இது எல்லாமே 7 ஒன் ஆஃப் த டிஜிட்ல வர்றது. அப்படிதானே? சோ அப்ப ஆல்ரெடி அங்க 7 எழுதி இருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மறந்துட கூடாது. 11 டைம்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கீங்க, 7ன்ற நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுதா? சோ அப்ப இங்க ஒரு 11 இங்க ஒரு 7. அப்ப ஆன்சர் என்ன 18 டைம்ஸ். 18 டைம்ஸ் வந்து 7 வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். எங்க பாத்தீங்க அப்படின்னா 1 ல இருந்து 80 வரைக்கும் மறந்துட கூடாது. சரிங்களா? क्वेश्चन எப்படின்றத தெளிவா படிச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சோ யூனிட் டிஜிட்டை பாத்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட்னு சில ஷார்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? என்ன ஷார்ட் அப்படின்னா இந்த பவர் வேல்யூக்கான ஷார்ட்கட் என்ன, இந்த பவர் வேல்யூ வச்சு பேஸ் பண்ணி क्वेश्चन வந்துச்சுன்னா என்ன ஷார்ட் அப்படின்னா யூனிட் பிளேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றாவது ஸ்தானம். அப்ப 7 8 2 இருக்கா, அப்ப நமக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 அப்படின்றதுக்கு பேர் தான் என்ன யூனிட் பிளேஸ். அதாவது 1 10 100 இப்படி தானே நம்ம கனெக்ட் பண்ணுவோம் நம்பரை. அதுல ஒன்றாவது ஸ்தானத்துல வர்ற எல்லா எண்களுமே என்ன யூனிட் பிளேசஸ், மறந்துடாதீங்க. சரிங்களா? சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா
இங்க யூனிட் டிஜிட் ஆஃப் இந்த வேல்யூ பவர் 86 இந்த வேல்யூ பவர் 25 இருக்கா. அப்ப நமக்கு என்ன தெரியணும், பவர் வேல்யூ பேசிஸ்ல क्वेश्चन வந்துருச்சு. அப்ப பவர் வேல்யூ பேசிஸ்ல क्वेश्चन வந்துருச்சு அப்படினா நான் அதை எப்படி ஆன்சர் பண்றது அப்படினா அந்த யூனிட் நம்பர் எந்த இதுல முடியுதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த முடியறத வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப யூனிட் நம்பர் 0 1 5 6 இந்த நம்பர்ல முடியுதுனா அப்படி எப்படி 110 111 115 116 அப்படின்னு முடிஞ்சா எப்படி ஒரு 0ல 1ல 5ல 6ல யூனிட் நம்பர்ஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா பவர் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. இங்க வந்து 420 கூட இருந்துட்டு போகுது, இங்க 118 கூட இருந்துட்டு போகுது, இங்க பவர் டு த வேல்யூ ஆஃப் 4080 கூட இருந்துட்டு போகுது. அடுத்து இந்த பவர் த வேல்யூ ஆஃப் நமக்கு வந்து 3214 கூட இருந்துட்டு போகுது. எது வேணாலும் இருந்துட்டு போகுது, நோ ப்ராப்ளம். சரிங்களா? பவர் வேல்யூ என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. அப்ப ஆன்சர் என்னதான் வரும், த சேம் நம்பர் வில் பி த ஆன்சர். எது ஃபைனலா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா அந்த ஒன்றாவது ஸ்தானம் எதுல தான் முடியும், 0ல முடிஞ்சுனா 0ல தான் முடியும், 1ல முடிஞ்சா 1ல தான் முடியும், 5ல முடிஞ்சா 5ல தான் முடியும், 6ல முடிஞ்சா 6ல தான் முடியும். இந்த क्वेश्चन என்னல முடிஞ்சிருது, 6ல முடியுது. அப்ப 6 தான் இதுக்கு ஆன்சர். மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படிதானே? இங்க அடுத்து என்ன முடியுது, 2. அப்ப அடுத்த ஷார்ட்கட் நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு என்ன நம்பர்ல எல்லாம் ஆரம்பிச்சு முடியலாம் அப்படின்னா 0ல இருந்து 9க்குள்ள ஏதோ ஒரு நம்பர்ல ஆரம்பிக்கும், ஏதோ ஒரு நம்பர்ல முடியும், அது நமக்கு தெரியாது. அப்ப அடுத்த நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 4. அப்ப 4ன்ற நம்பர்ல முடிஞ்சு அந்த யூனிட் பிளேஸ் அப்படின்னா அது பவர் வேல்யூ ஆடா ஈவனான்னு பார்க்கணும். என்னது இது, பவர் வேல்யூ. பவர் வேல்யூ பவர் வேல்யூ வந்து ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணான்னு பார்க்கணும். ஒருவேளை ஒற்றைப்படை எண்ணில் வந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 144 த ஹோல் டு த பவர் ஆஃப் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 125ன்னு வருது. அடுத்து பிளஸ் 144 த ஹோல் டு த பவர் ஆஃப் 120ன்னு வருதுன்னு வைங்க. சரிங்களா? இப்படி கேட்குறான். அப்போ பவர் வேல்யூ ஒன்றுக்கு வந்து ஆட் நம்பராக இருக்குது 125, ஒன்னொன்றுக்கு ஈவனாக இருக்குது. அப்போ ஒற்றைப்படை எண் வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும், 4 போடணும். இரட்டைப்படை எண்ணில் முடிஞ்சு அப்படின்னா 6 போடணும். மறந்துடாதீங்க, இது நம்பர் எண்ட் வித் 4. அப்போ இந்த இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, 4ல் முடியுது யூனிட் டிஜிட், ஆனால் பவர் வேல்யூ வந்து எனக்கு 125 இருக்கு. அப்போ 125 வருது அப்படின்னா ஆட் நம்பர்னா இதுக்கு 4, இதுக்கு என்ன வருது, ஈவன் நம்பரா இருக்கு. அப்போ 6 6 4 10. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 0. ஏன்னா 0 தான் யூனிட் பிளேஸ்ல வருது. அப்போ ஆன்சர் இஸ் 0. இப்படி தான் போடணும். புரியுதா? இது 0156 வந்துச்சுன்னா அது எதுல முடியுதோ அதான் ஆன்சர். தென் அடுத்து பாருங்க, அடுத்த யூனிட் நம்பர் எதுல முடியலாம், 9ல முடியலாம். 9ல முடிஞ்சு அப்படின்னா அதே தான் ஆட் ஈவன். அப்போ ஆட் ஈவன் பவர் வேல்யூ. ஸோ அப்போ பவர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றைப்படையன் இரட்டைப்படையன் இருந்துச்சு அப்படின்னா ஒற்றைப்படையா இருந்துச்சு அப்படின்னா 9, இரட்டைப்படையா இருந்துச்சுன்னா 1ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 199 ஹோல் டு த பவர் ஆஃப் 141 பிளஸ் 189 ஹோல் டு த பவர் ஆஃப் 130 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே 9ல முடியுது ரெண்டுமே. ஆனால் இதுக்கு வந்து பவர் வேல்யூ ஒற்றைப்படையன், இதுக்கு வந்து இரட்டைப்படையன்ல இருக்கு. அப்போ ஒற்றைப்படையன்னா 9, இரட்டைப்படையன்னா 1. அப்போ ஆன்சர் 10. ஸோ அப்போ ஆன்சரோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா 0. புரியுதா? புரியுதா? அப்போ 1 பார்த்தாச்சு, 5 பார்த்தாச்சு, 6 பார்த்தாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா 4 பார்த்தாச்சு, 9 பார்த்தாச்சு. 9 பார்த்தாச்சு. மிச்ச பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா 2 3. அடுத்து என்ன இருக்கு, 4 இருக்கா, 4 பார்த்தாச்சு, 5 பார்த்தாச்சு, 6 பார்த்தாச்சு, 7 8. 2 3 7 8 இதான் நம்பர் இருக்கு. மீதி நம்பர் 2 3 7 8ல தான் முடிகிற யூனிட் டிஜிட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 2 3 7 8ல முடிஞ்சிச்சுன்னா பவர் வேல்யூவை டிவிசபிள் பை 4 4ஆல டிவைட் பண்ணணும். பவர் வேல்யூல 4ஆல டிவைட் பண்ணணும். என்ன பவர் வேல்யூ இருந்துட்டு போகுது, 4ஆல டிவைட் பண்ணணும். அப்படி 4ஆல டிவைட் பண்றப்ப அந்த பவர் வேல்யூ என்ன மீதி கிடைக்குதோ அந்த மீதி தான் n ஆஃப் வேல்யூ. ரிமைண்டர் இஸ் a n வேல்யூ. ரிமைண்டர் இஸ் a n வேல்யூ. ரிமைண்டர் இஸ் a n வேல்யூ. சரிங்களா? இன் கேஸ் ரிமைண்டர் அண்டர் கம் 0, எனக்கு மீதி வரலங்க, மீதி 0 வந்துருச்சு. அப்ப மீதி 0 வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன போடணும் அப்படின்னா n ஆஃப் வேல்யூ இஸ் 4. மறந்துடாதீங்க, n ஆஃப் வேல்யூ இஸ் 4. n ஆஃப் வேல்யூக்கு வந்து நீங்க 4 போட்டுறணும். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாருங்க 782. அப்ப 782 2ல முடியுது. அப்ப பவர் வேல்யூ 86.
அப்போ 86 நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 86 நான் 4 ஆல டிவைட் பண்றேன். 86 நான் 4 ஆல டிவைட் பண்றேன் அப்படின்னா 2 4s are 8, 1 4s are 4. மிச்சம் ரிமைனிங் எனக்கு என்ன வந்திருக்கு? ரிமைனிங் வந்து 2 வந்திருக்கு. அப்போ 2 தான் என்ன வேல்யூ? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 2 பவர் n. அப்போ ஆன்சர் 2 பவர் 2 is equal to 4. அப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன? 4 minus 6. ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் A 2. இது பவர் வேல்யூக்கு மட்டும். இதை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். அந்த பவர் வேல்யூவில் யூனிட் டிஜிட் கேட்டானா அப்போ எந்தெந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு எப்படி எப்படி எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுதான் யூனிட் டிஜிட்கான ஆன்சர். தென் அடுத்து பாருங்க, அவுட் ஆஃப் 6 consecutive natural numbers if the sum of first 3. அப்போ நேச்சுரல் நம்பர்னா என்ன அப்படின்னா எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2 இப்படியே போச்சுன்னா இதுதான் நேச்சுரல் நம்பர். சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 6 நம்பர்ஸ் அப்போ 6 நம்பர் எழுதுவோம். எக்ஸ் ப்ளஸ் 3, அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 5. இதுதான் வந்து 6 நம்பர். 1 2 3 4 5 6 6 நம்பர் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் 3 நம்பரோட சம்னா கூட்டல், அதுதான் என்ன அப்படின்னா 42. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இதோட கூடுதல் என்ன அப்படின்னா 3x plus 3 is equal to 42. அப்போ 3x is equal to 39, x is equal to 13. அப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க 13 அப்படின்னு. இப்போ என்ன கேட்டிருக்கான்? வாட் will be the sum of other 3 numbers. அப்போ இதோட கூடுதல் என்னன்னு கேட்குறான். அப்போ இதோட கூடுதல் என்ன? x plus 3, x plus 4, x plus 5 தான் என்னன்னு கேட்குறான் கூடுதல். இதோட கூடுதல் என்னன்னு கேட்குறான். ஸோ அப்போ 13 + 3, 13 + 4, 13 + 5. ஸோ அப்போ ப்ளஸ் வேல்யூ. அப்போ இங்கே போட்டோமா அப்படின்னா 16 + 17 + 18. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். 30 30 38 45 51 ஆன்சர். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 51. ஓகேவா? இதுதான் சிம்பிளஸ்ட் வே. அப்போ இதுதான் தெரியணும் நேச்சுரல் நம்பர்னா என்ன. எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3 இதுதான் நேச்சுரல் நம்பர். சரிங்களா? தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்களேன், இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கியூப் வேல்யூவோட சீக்வல் கொடுத்துருக்காங்க. அப்படி கியூப் வேல்யூவோடது கொடுக்குறப்ப நமக்கு ஒற்றைப்படை என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ ஒற்றைப்படையனோட கியூப் வேல்யூக்கோட சம் என்ன அப்படின்னா n² 2n² - 1. இதான் ஃபார்முலா, மறந்துடக்கூடாது. ஒற்றைப்படையனோட கியூப் வேல்யூவோட அடிஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ n² அப்படின்றது இங்கே என்ன அப்படின்னா இங்கே 1 3 5, அடுத்து என்ன வந்திருக்கும் 7, அடுத்து 9, அடுத்து 11. இதான ஒற்றைப்படையனோட சீக்வலாக இருக்கும். அப்போ 1 2 3 4 5 6. அப்போ n = 6. n = 6. அப்போ இங்கே போட்டுடலாம் நம்ம. அப்போ 6² 36. அப்போ 2 × 36 - 1. அப்போ 36. அடுத்து என்ன வந்திருக்கும் 72 - 1. அப்போ 36 × 71. அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் யூ காட் இட் ஆன்சர் 71 36. 6 6 42, 3 21. ஸோ அப்போ 6 5 5 2 2556 2556 ஆப்ஷன் சியில் இருக்கு. சரிங்களா? மறந்துடக்கூடாது எப்படி போடுறோன்னு. இதை மெமரைஸ் பண்ணிக்கணும். இது ஒற்றைப்படையன் ஆட் நம்பருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஆட் நம்பரில் கியூப் சீரியஸில். சரிங்களா? ஸோ அடுத்து யூனிட் பிளேஸோட எக்ஸ்பிரஷன் தான் கேட்குறான். அப்போ யூனிட் பிளேஸ்ன்றது இதை மட்டும் பெருக்கினா போதும். அப்படி தானே? அப்போ 1 3 39 27 வந்துருச்சு. அப்போ இங்கே 7 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், ஏன்னா அதான் யூனிட் பிளேஸ். அப்போ 7 5 35. அப்போ 5 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், அதான் யூனிட் பிளேஸ். 5 × 7 5 35. அப்போ இதோட யூனிட் பிளேஸ் என்ன 5. ஆன்சர் சி. புரியுதா எப்படி போட்டோன்னு? யூனிட் பிளேஸோட மல்டிப்ளிகேஷன் தான் கேட்குறான். அப்போ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், யூனிட் பிளேஸ் மட்டும் எடுத்து பெருக்கினா போதும், ஃபுல்லாக பெருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷன் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா வகுத்தல் சைன். ஸோ அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே அதை ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா 32லேருந்து 18 கழிச்சிட வேண்டியதான். அதானே? 18 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 14 வந்திருக்கும். -14.
கரெக்டா -14 வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு டிவிஷன் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு 56 வந்திருக்கு, ப்ளஸ் வேல்யூ வந்திருக்கு. அப்போ இதால் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா -4, அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு நமக்கு -4, அவ்வளோதான் சரிங்களா. -4 அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், அப்புறம் இதை செய்யணும். நான் இது வரைக்கும் செஞ்சதுக்கான ஆன்சர் வந்து -4. ஓகேவா. அடுத்து இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா I நாங் 20, அப்போ என்ன 20 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் -20 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னது எனக்கு +6. அப்போ இதுக்கு இதை சொன்னோம் அப்படின்னா -14 அப்போ இதை சால்வ் பண்ணால் -14. அடுத்து இதுக்கு -4 இருக்குது, இந்த இடத்துல -4 இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த -14க்கு முன்னாடி என்ன இருக்குது டிவிஷன் இருக்குது, இந்த டிவிஷன் சைன் அப்படியே போட்டேன். அடுத்து நான் என்ன சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சீக்வலை நான் முடிக்கிறேன், இந்த சீக்வலை நான் முடிக்கிறேன். அப்போ இதையும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா -7 3 10, அதான் 30 8 -8 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், அப்போ 28. ஓகேவா 28. அப்போ இதையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை டைம் 2 டைம் -2 -4, அப்போ ஆன்சர் -6. ஸோ ஆப்ஷன் பி -6. புரியுதா. போர்ட் மாஸ் ரூல் தான் சரிங்களா, சிம்பிள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எப்படி போடணும் அப்படின்னா போர்ட் மாஸ்ல போடணும், போர்ட் மாஸ்ல போடணும். அப்போ எந்த ரெண்டு சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணா நமக்கு இந்த 17 வருமோ அதான் ஆன்சர். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 17 இருக்கு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நான் என்ன பண்ணணும் 17 தான் வரணும். இதை சால்வ் பண்ணி நான் என்ன கொண்டு வரணும் 17 கொண்டு வரணும். அப்போ இந்த சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணா வருமா இல்லை இதை பண்ணா வருமானதை நம்ம ஒவ்வொன்றா எக்ஸாம்பிட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்கான் ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளிகேஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றான். அப்போ ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளிகேஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் பேரும் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் பேரும். அப்போ போர்ட் மாஸ் படி இதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அப்போ 2 டைம், அப்போ 2 × 5 10, அதானே 2 × 10. அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 10 மைனஸ் என்ன வந்திருக்கு 14, ஏன்னா 12 + 2 14 அப்படி தானே. அப்போ 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -4 வந்துடும். ஆனால் எனக்கு என்ன வரணும் 17 வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங், வராது. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் போயிடுறேன். 5 ப்ளஸ் வர இடத்துல டிவிஷன் 6, அதானே. அடுத்து 6க்கு அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா ப்ளஸ்ஸு, கரெக்டா 6க்கு அடுத்து, ஏன்னா எனக்கு இது ரெண்டையும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். இது அங்கே வரும், இது இங்கே வரும், அப்படி தானே சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 3 -12, அடுத்து என்ன வந்திருக்கு × 2. அப்போ இதை சால்வ் பண்ணணும். அப்போ இதை சால்வ் பண்ணால் 5/6 + 3 மைனஸ் அடுத்து நாங்கள் 12 2 24. அப்போ இதை சால்வ் பண்ணாவே நமக்கு என்ன வராது 17 வராது. ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போயிட வேண்டியதான், சி ஆப்ஷனுக்கு. எது டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும். அப்போ இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ 5 + 6 × 3 -12 ÷ 3. அப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 4 -4 3 18, அதானே ப்ளஸ் 5. அப்போ இது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் 4 போச்சு அப்படின்னா 14. அப்போ 18, சாரி இங்கே வந்து 2ல. ஸோ அப்போ 2 போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கும் 6, சரிங்களா. ஸோ 6 வந்திருக்கும். அப்போ 2 இங்கே 6 டைம்ஸு. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 18 ப்ளஸ்ஸை தான் ஆட் பண்ணணும். அப்போ இங்கே போட்டோம் அப்படின்னா 23 - 6 ஆன்சர் 17 வந்துருச்சா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்போ சி இஸ் ஆன்சர், மறந்துடக்கூடாது. சி தான் ஆன்சர் 17. இந்த சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணால் தான் LHS = RHS வருது. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே இன்டர்சேஞ்ச் மாடலில் தான் கேட்டிருக்காங்க. எந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா யூ காட் இட் ஆன்சர். ஆப்ஷன் ஏவையே 10 × 10 டிவைடட் பை 10. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா -10 + 10. ஸோ டிவைட் பண்ணலாம். 1 × 10 10 -10 + 10. அப்போ -10 + 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 வந்துருச்சு. அப்போ ஏ தாங்க ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மீன்ஸ் கொட்டான். மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் சப்ராக்ஷன். அப்போ எங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் வருதோ அங்கே சப்ராக்ஷன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது 16 8 4 3 9 இருக்கு. அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கு. பெருக்கல் என்றால் கழித்தல், கழித்தல் போட்டேன். அடுத்து வகுத்தல், வகுத்தல் என்றால் கூட்டல், அப்போ இங்கே கூட்டல் போட்டேன். அடுத்து கழித்தல், கழித்தல் என்றால் வகுத்தல், வகுத்தல் 3 போட்டேன். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டல்,
கூட்டல் என்றால் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பெருக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு அதானே. ஸோ 4/3. அப்போ பெருக்கல் அப்படின்னா கழித்தல் போடணும், கழித்தல் போட்டேன். அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா வகுத்தல். அப்போ வகுத்தல் என்றால் கூட்டல், கூட்டல் போட்டேன், கூட்டல் 4 வந்துருச்சு. அடுத்து கழித்தல் என்றால் வகுத்தல் வந்துருச்சு, வகுத்தல் 3 வந்துருச்சு. அப்போ இது எப்படி அடிச்சு கொடுக்கலாம்? 16 - 8 + 4/3 × 9. இது அடிச்சிடலாமா? 3 - 9. அப்போ இங்கே பெருக்கல் சைன் இருக்கா? 3 × 4 12. அப்போ இங்கே என்ன இருக்குது? -8. அடுத்து என்ன இருக்குது? -16 + 8 16. அப்போ 4 × 3 12 போட்டேன், 4க்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குது போட்டேன், 8 16. அப்போ இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 8 டைம்ஸ் வந்துருக்கும். 8 + 12 ஆன்சர் 20. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கொஷனுக்கு ஆன்சர் 20. மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மதிப்பு காண்கன்னு ஒரு சுருக்குங்க சம் கொடுத்துருக்கான். அப்போ ஆஃப்னு இருக்கு, ஆஃப் மீன்ஸ் பெருக்கல், மறந்துடாதீங்க. ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ அதே போல் சால்வ் பண்ணிடலாம். 120 / 100 சதவீதம் சொல்லிட்டானா அதெல்லாம் 100 × 175 + 40/100 × 280 = x + the whole root of 14641. ஸோ அப்போ சிம்பிளை பண்ணிடலாம். இது அடிச்சிடலாம். 6 × 12 I 2 10 ஓரஞ்சு 5 3 15 5 25. அப்போ 35 × 6 6 30 0 மிச்சம் 3 3 18 21. அப்போ 210 ப்ளஸ் 0 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 4 32 மிச்சம் 3 8 8 2 10 11 112 கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 322 = x ப்ளஸ் நமக்கு இங்கே ரூட் வேல்யூ இருக்குது. இது எதோட ரூட்டுன்னு தெரியணும், ஸ்கொயர் வேல்யூன்னு. அப்போ ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்டர் எப்படி? லாஸ்ட் டிஜிட்லேருந்து எடுக்கணும். லாஸ்ட் டிஜிட் 1ல் முடியுது. அப்போ 1ல் முடிஞ்சால் அது 1ஆ இருக்கும் இல்லை 9ஆ இருக்கும். அடுத்த 2 டிஜிட்டை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 121 அல்லது 129. அப்போ 121 ஸ்கொயராக இருக்கலாம் இல்லை 129 ஸ்கொயராக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டில் எது ஆன்சர் அப்படின்னா இன்பிட்வீனில் 125 ஸ்கொயர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்னன்றதை முடிவு பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 5ன்னு ஒரு ஸ்கொயர் முடிஞ்சு அப்படின்னா அதோட ஆன்சரும் 25ல் தான் முடியும். ஸோ அடுத்து 12 இருக்குது. 12 × 13 அதான 2 6 மிச்சம் 1. ஸோ 12 × 13 எவ்வளோ வரும் அப்படின்னா 156 வரும். ஸோ 1 3 3 3 2 5 1 5 அதானே. ஸோ 6 3 1 2. ஸோ 156. ஓகேவா? ஸோ அப்போ 156 இதுதான் 125 ஸ்கொயரோட வேல்யூ. அதோட இது கம்மியாக இருக்கா கூட இருக்கா? கம்மியாக இருக்கா. அப்போ 121 தான் ஆன்சர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 121. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறா. அப்போ ப்ளஸ் இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். 121 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 102. சரிங்களா? அப்போ 201 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்குது. 201 இஸ் ஆன்சர். மறந்துடாதீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணோன்னு. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 45 ஸ்கொயர். அப்போ இப்போ 45/100 தானே போடுவோம். அப்போ 0 க்கு 0 கேன்சல் ஆயிருமா? அப்போ 30/100 அப்படின்னா 0 0 0 0 கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ அப்படியே நம்ம மைண்ட் மேப்பிங் போட்டுக்கணும். அப்போ 45 × 16 மிச்சம் 30 மிச்சம் 3 6 3 6 24 24 27 5 32க்கு 2 மிச்சம் 3 ஒரு நாங்கள் 4 3 இல்லை 720 ஃபஸ்ட் இதுக்கு ப்ளஸ் 3 345 எவ்வளவு அப்படின்னா 90 90 + 100 135 மைனஸ் 191 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 91. ஸோ எக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அதானே. அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வி காட் இட் ஆன்சர். ஸோ அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 5 5 855 மைனஸ் 191 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 91. ஸோ ப்ளஸ் வேல்யூ அங்கிட்டு போனால் மைனஸ் ஆயிருமா? அப்போ 855லேருந்து 91 சப்ராக்ட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 4 அப்புறம் என்ன வந்திருக்கும்? 10 9 போச்சு அப்படின்னா 1. ஸோ 6 764. அப்போ மைனஸ் 191 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 764. ஏன்னா ப்ளஸ் வேல்யூ அங்கிட்டு போனால் மைனஸ் ஆகும். மைனஸ் கேன்சல். அப்போ 191ஆல் இதை அடிச்சு கொடுக்கணும் அப்படி தானே. ஸோ 191ஆல் இதை அடிச்சு கொடுக்கணும். அப்போ எத்தனை டைம் அடி ஆகும்? 4 times we will be divided. ஸோ ஆன்சர் இஸ் 4. புரியுதா? ஸோ அந்த கொஷினுக்கு இப்போ ஆன்சர் பண்ணுறோன்னு. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
45 இருக்கான். அப்போ 45/100னா கீழே 100னா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடி ஆயிரும். அப்போ 45 × 9 95 45 மிச்சம் 4 9 36 36 40. அப்போ 405 மைனஸ் 0 அப்போ 100 அதானே, இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ அடி ஆயிடுது. 75 × 3 அதானே 225. ஸோ ப்ளஸ் 60 அப்போ டிவைடட் பை 100. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடி ஆயிடுச்சு. அப்போ 145 6. ஸோ அப்போ 600 6 24 5 30. அப்போ 70 870 ஆன்சர். 870 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1800. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் வேல்யூலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு ப்ளஸ் வேல்யூ. அப்போ 870 நமக்கு 405 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 75 8 2 10 12 12 75லேருந்து 2 25 225 கழிச்சிடணும். ஏன்னா மைனஸ் வேல்யூ அது 0 5 0 1 1050. அப்போ 1050 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1800. அப்போ மைனஸ் இங்கே வச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடுமா? ஸோ அப்போ இதோட 1050யோட 1800 ஆட் பண்ணிடலாம் தான் 5. அப்போ 2850 ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2850 ஆப்ஷன் டியில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் கால்குலேட்டிவாக போடணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சுருக்குக. ஸோ சுருக்குவில் என்ன கொடுத்துருக்கான்? 1/9 ஆஃப் 6561 மைனஸ் 4/5 ஆஃப் 1350 ப்ளஸ் 25% ஆஃப் 8000 இஸ் ஈக்குவல் டு 1/8 ஆஃப் ஆஃப்னா பெருக்கல் 4800. ஸோ அப்போ கிராஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 65 அப்போ 9 டேபிளே அடிச்சு கொடுக்கலாம். ஸோ 9 63 64 65 மிச்சம் 2 என்ன வந்திருக்கும்? 26 வந்திருக்கும். 26னா 2 டைம்ஸ் வந்திருக்கும் 18 20 அப்போ ஒரு 81. அப்போ 81 9 டைம்ஸ் அப்போ 729. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 729. 1 × 729 729 மைனஸ் 5ஆல் ஏதாச்சும் கொடுக்கலாம். 2 5 10 7 5 35 அதானே 270 270 × 4. அப்போ இது 4ஆல் நம்ம இருக்கணும் அப்படின்னா 7 28 மிச்சம் 2 8 8 2 10 ப்ளஸ் 1/4 ஆஃப் த வேல்யூ 4ஆல் அடிச்சு கொடுக்கலாம் 2 டைம்ஸ். அப்போ 2000 ப்ளஸ் 2000 இங்கே இது அடிச்சோம்னா 125 4ஆல் அடிச்சோம்னா 2000 சீக்வல் டு இது அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 6 8 48 600 சீக்வல் டு 600. ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ 2729 ஏன்னா இதுவும் ப்ளஸ் வேல்யூ இதுவும் ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? மைனஸ் 1080 9 10ல் 8 போச்சுன்னா 2 + 2 4. அப்போ இங்கே 6 1 அப்போ 1649. இப்போ இங்கே 1000 இங்கிட்ட இருக்காது இங்கிட்ட வந்தால் என்னவாகும்? நமக்கு சப்ராக்ட் மைனஸ் ஆகும். அப்படி தானே? அப்போ மைனஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 600 அதை கழிச்சுக்கணும். அப்போ ஆன்சர் 1049 ஆப்ஷன் சி. 1049 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபாஸ்ட் கால்குலேஷன் தான், வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லீஸ்ட் நம்பரை இந்த நம்பரோட ஆட் பண்ணோன்னா இட்ஸ் மேக் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். வர்க்கமாக மாறும், முழுமையான வர்க்கம். அப்போ இது எந்த வர்க்கத்துக்குள்ளே வரும்ன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? ஸோ 6696. அப்போ 80 ஸ்கொயர் என்ன? 8 8 64 6400. அப்போ இது ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்னா 81 ஸ்கொயராக இருக்கும் அல்லது 82 ஸ்கொயராக இருக்கலாம். இதோட நியரஸ்ட் எனக்கு தெரியாது. இப்போ 81 ஸ்கொயர் பார்க்கலாம். அப்போ 81 ஸ்கொயர் எப்படி பார்க்குறது அப்படின்னா 01 64. ஸோ அப்போ இதுதான் ஷார்ட்டஸ்ட் வே. ஸோ 65 61 தான் 81 ஸ்கொயரோட வேல்யூ. அதோட இது பெருசாக இருக்கா சிறுசாக இருக்குது? பெருசாக இருக்குது. அப்போ 82 தான் ஆன்சர். அப்போ 82 ஸ்கொயர் எப்படி ஷார்ட்டாக போடுறது? 2 ஸ்கொயர் 04 8 ஸ்கொயர் 64 அப்படியே போட்டேன். ஸோ 8 2 16 16 × 2 32. அது 32 அப்படியே போட்டோம்னா 24 7 6. அப்போ 6 7 2 4ன்றதா 82 ஸ்கொயர். அப்போ இதோட இதை சப்ராக்ட் பண்ணிட்டா எந்த நம்பர் ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். அப்படி தானே? ஸோ அப்போ 67 24லேருந்து 66 96 இது ஆட் பண்ணோம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். 10ல் 6 போச்சுன்னா 4 4 8. அப்போ இங்கே 1 இருக்குது. 10ல் 9 போச்சுன்னா 1 1 2. அப்போ இங்கே 0 0. அப்போ ஆன்சர் 28 ஆட் பண்ணால் போதும். இதான் 28ன்ற லீஸ்ட் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா இதோட இந்த ஆன்சர் கிடச்சிரும். இந்த ஆன்சர் எது? 82 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த ஆவரேஜ் ஆஃப்
the average of first n natural numbers is 8, then sum of n numbers ன்றான். அப்ப sum of n numbers முத n கண்டுபிடிக்கணும். அப்ப average ன்னு சொல்லிட்டன்றனால இதுக்கு ஆன்சர் என்ன அப்படினா n plus 1/2 இதான் ஆன்சர். average கான ஃபார்முலா equal to 8 ன்னு சொல்லிட்டான் சராசரி. அப்ப n plus 1 is equal to 16, n is equal to 15. ஓகேவா? n is equal to 15 ன்னு கேட்டான். இப்ப find the sum ன்னு தான் சொல்லிருக்கான், கூடுதல். எப்ப 15 நம்பரோட கூடுதல். அப்ப n into n plus 1 divided by 2 ஃபார்முலா. அப்ப 15 into 16 divided by 2 அப்ப 8. அப்ப 8 into 15 120 ஆன்சர். புரியுதா? சராசரின்னு கொடுத்திருக்கான். சராசரின்னு கொடுத்தானா n plus 1/2. சரிங்களா? என்ன தெரியாது. அப்ப n கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது சராசரி கொடுத்து. ஓகேவா? ஸோ அடுத்து உளவியல் டாபிக் பாருங்க. ஸோ இந்த உளவியல் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலக்டடை இந்த மாதிரி மாற்றிருக்கான். அப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, முதல்ல செலக்டட் எப்படி மாற்றிருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். செலக்டடை அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா CCQY DJBO அப்படின்னு மாற்றிருக்கான். அப்போ கம்பேரிசன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும். முதல்ல ஃபஸ்ட்டையும் பார்க்குறேன். ஃபஸ்ட்டையும் பார்க்குறப்ப எனக்கு என்ன வருது அப்படின்னா இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரெண்ட். எஸ்ஸுக்கும் சிக்கும் நிறைய வந்துருச்சு. எனக்கு 5 தான் வரணும், இதான் விதி. சரிங்களா? அப்போ அடுத்ததுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறேன். எதையும் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நான் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா -4. அதானே? ஏன்னா எஸ்ஸுக்கு முன்னாடி தான் 4 வரும், அதனால -4 போட்டேன். எஸ்க்கு அடுத்து என்ன வரும்? TUVWXYZ இந்த மாதிரி ஏதாச்சும் வந்தாச்சா அது என்னது ப்ளஸ் வேல்யூ. ஆனால் அங்கே ஓ வந்திருக்கு. ஓன்றது என்ன வரும்? எஸ்ஸுக்கு முன்னாடி வரும், 4ஆவது லெட்டர். அப்போ இவனுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? -3. இவனுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? -2. அப்போ இவனுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? -1. அடுத்து இவனுக்கும் அதானே சிக்கும் ஒய்க்கு டிஃப்ரெண்ட் -4. எப்படி வரும் அப்படின்னா சி இங்கே இருக்குது, எல்லாத்துக்குமே பின்னாடி தானே பார்த்தீங்க. அப்போ அதுக்கு பின்னாடி தானே பார்க்கணும். BAZY. அப்போ சிக்கு முன்னாடி 4ஆவது லெட்டர் தான் ஒய். புரியுதா? எல்லாத்துக்குமே ரிவர்ஸில் தான் பார்த்தீங்க. அப்போ இதுக்கும் நீங்கள் ரிவர்ஸில் தான் பார்க்கணும், மறந்துடாதீங்க. அப்போ 4 3 2 1. ஓகே, டன். அப்போ இந்த சீரியஸில் பார்க்கணும் ஆன்சர் வருதான்னு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் -4 அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க. அப்போ எம். சரிங்களா? கியூக்கு முன்னாடி எம் தான் இருக்கும். அடுத்து யூக்கு முன்னாடி -3 என்ன இருக்கும் கியூக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர். அடுத்து ஈக்கு முன்னாடி -2 அது வந்து சி. ஏன்னா ஈக்கு முன்னாடி என்ன வரும்? ஈக்கு முன்னாடி டி இருக்கும், இங்கே சி இருக்கும், அதெல்லாம் -2. ஓகேவா? அதான் நான் போட்டிருக்கேன். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் அப்படின்னா -1 அதானே ஆர். ஸோ அப்போ RCRM. அப்போ RCRM இங்கே இருக்கா? RCRM இங்கே இருக்குது. அப்போ இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்போ ஒரு இது கண்டுபிடிச்சா போதும். அப்போ -4 எடுத்து எஸ்ஸுக்கு முன்னாடி -4 வந்து பி. அப்போ MMFPR CRM இது ஆன்சர். ஃபஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறேன். எனக்கு ஹியூஜ் டிஃப்ரெண்ட். 5 தான் வரணும், 5க்கு மேலே வந்துருச்சு, அதனால் விட்டுட்டேன். அடுத்து செகண்டரி கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. இது ஒரு மெத்தட். தென் அடுத்து பாருங்கள், இது எப்போ வரும்னா ஆல்ஃபாவில் தான் வரும். ஆனால் இது ஆல்ஃபாவும் சிம்பிளும். அப்போ ஃபஸ்ட்டு வர்றதா ஃபஸ்ட்டு சிம்பிள், ரெண்டாவது வர்றது ரெண்டாவதுக்கு, மூணாவது வர்றது மூணாவதுக்கு, நாலாவது வர்றது நாலாவதுக்கு, அஞ்சாவது வர்றது அஞ்சாவதுக்கு. அவ்வளோதான். இதில் ஏன்றது இருக்குது, இங்கேயும் ஏன்றதுல இருக்குது. இங்கேயும் ஏ கொஸ்டின் மார்க் இருக்குது, இங்கேயும் ஏ கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்போ எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கே கொஸ்டின் மார்க் போடுவேன். அதானே? ஸோ அதுக்கு விதி கிடையாது. எதுக்கு? ஆல்ஃபாக்கும் சிம்பிளுக்கு வந்துச்சுன்னா விதி கிடையாது. சரிங்களா? அப்போ இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே சிம்பிள் இருக்குது, அப்போ விதி கிடையாது, டேரெக்டாகவே போட்டுடலாம். அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்? சர்டைன். அப்போ சி இந்த இருக்குது ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு. அடுத்து இ எத்தனை இடத்துல இருக்குது? 3ஆவது இடத்துல இருக்குது. அப்போ 3ஆவது இடத்துல என்ன இருக்குது? பெருக்கல். அப்போ கூட்டல், அடுத்து ஒரு பெருக்கல். அடுத்து ஆர் ரெண்டாவது இடத்துல இருக்குது, ஆச்சரியக்குறி. அடுத்து என்ன இருக்குது? டி மொதல் இடத்துல இருக்குது, ஸ்டார். அடுத்து என்ன இருக்குது? ஐ வந்து அங்கே இருக்குது, அப்போ ஐ வந்து அட்டு. அடுத்து என்ன வந்துருக்கு? எண்ணுக்கு வந்து ஒரு ஈக்குவல் டு. அப்போ இந்த ஆன்சர் ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதான் விடை. சரிங்களா? ப்ளஸ்ஸு, பெருக்கல், ஆச்சரியக்குறி, ஸ்டாரு, அதானே?
ஸ்டாரு கொஷின் மார்க்கு அட்டு கொஷின் மார்க் அதானே அட்டு ஈக்குவல் டு தானே வரணும். ஸோ அப்போ எங்கே வந்திருக்கு ப்ளஸ்ஸு இன்ட்டு இந்த இருக்கா ஆச்சரியக்குறி ஸ்டாரு அடுத்து என்ன வந்திருக்கு கொஷின் மார்க்கே இல்லையே நமக்கு ஏன் இருக்கா கொஷின் மார்க் மிஸ் பண்ணுறேன்னா டீக்கு அடுத்து இங்கே ஒரு கொஷின் மார்க் வரும். ஆருக்கு வந்து என்ன வந்திருக்கு நமக்கு ஆர் வந்து ஒரு ஆச்சரியக்குறி அடுத்து என்ன வந்திருக்கு டீக்கு வந்து எனக்கு ஸ்டாருக்கு அடுத்து எனக்கு ஏ வந்து கொஷின் மார்க் இங்கே ஒரு கொஷின் மார்க் வரும். கொஷின் மார்க்கு அட்டு ஈக்குவல் கொஷின் மார்க் அட்டு ஈக்குவல். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. நான் போட்டது ப்ளஸ் இருக்குது மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஆச்சரியக்குறி இருக்குது ஸ்டார் இருக்குது கொஷின் மார்க் இருக்குது அட்டு இருக்குது ஈக்குவல் இருக்குது. ஸோ தட் ஆன்சர். அதே இது அடுத்ததும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு கோடு கொடுத்துட்டான். கோர்ட்டுக்கான கோடு கொடுத்துட்டாங்க என்னன்றது. அதே போல் டூருக்கு கேட்குறான். அப்போ டி கடைசியில் இருக்குது அப்போ டாலரில் தான் ஆரம்பிக்கணும் அப்படி தானே. ஸோ அப்போ டாலரில் ஆரம்பிக்கணும். அப்போ ஓக்கானது வந்து ஆச்சரியக்குறி ரெண்டாவது இடத்துல. அடுத்து யூ மூணாவது இடத்துல என்ன சைன் இருக்கோ அதுதான். ஸோ பவுண்ட் சைன். ஸோ அடுத்து ஆர் என்ன இருக்குது நாலாவது இடத்துல என்ன இருக்குது அட்டு. அப்போ டாலர் அதானே இந்த இருக்கா ஆச்சரியக்குறி பவுண்ட் சைனு அட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டைன். ஸோ இதோட கோடு எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் வழக்கம் போல் சொன்னது தான் ஃபஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள் வருதான்னு. STU அதானே. அப்போ எஸ்க்கு அடுத்து ஒரு TU +2 இருக்குது. அடுத்து பாருங்கள் CO இட்ஸ் அ ஹியூஜ் இருக்குது அதானே. எனக்கு 2 வந்துச்சுன்னா 2 டிஃப்ரெண்ட் வரணும். 3 வந்துச்சுன்னா 3 வரணும். இல்லை 2 3 4 5 வரணும். இப்படி தான் வரணும். அப்போ முதல் விதியில் வராது. அப்போ ரெண்டாவது விதி ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் +1 இருக்கா ST CD EF NO TU அப்போ இருக்கா எல்லாமே +1 டிஃப்ரெண்ட்டாக. அப்போ இதான் ஆன்சர் சரிங்களா. என்ன ஆன்சர் அப்படின்னா ரீட்டைல் RS EF TU AB IJ LM அப்போ MJBUF LM எங்க இருக்கு இந்த இருக்கு MJBUFS இருக்கா. ஆப்ஷன் டி இஸ் அ ஆன்சர். செக் பண்ணணும் அவ்வளோதான். பெரிய கம்பசூத்திர வேலையெல்லாம் கிடையாது. ஈஸியஸ்ட் வே தான். டெஃபினட்டாக எஸ்ஐக்கு இதுலேருந்து கொஷின் வந்துருங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். எஸ்ஐக்கு இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கொஷின் கன்ஃபார்ம். ஸோ அப்போ அடுத்த டார்ச் IDNSSன்னு எழுதியிருக்கா. அதே போல் தான் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணால் அதிகமாக வந்துருச்சு. இதை பண்ணோம் அப்படின்னா -1 அடுத்து S NO -1 RS அதானே +1 CD +1 அடுத்து HI +1. அப்போ முதல் 2 மட்டும் -1 அடுத்ததெல்லாம் +1. ஸோ அப்போ இந்த வே ஆஃப் பிளிங்கோட கோடு என்னன்னு கேட்குறான். அப்போ முதல் 2மே எனக்கு என்ன -1. அப்போ இங்கே ஏ வந்துடும் எல்லுக்கு முன்னாடி என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜே வந்துடும். அடுத்து இதுலேருந்து எல்லாமே ப்ளஸ் வேல்யூ இது எல்லாமே +1. அடுத்த IJ அதானே ஐஜானே அப்படின்ற பட்சத்தில் என்னுக்கு முன்னாடி என்ன வந்துடும் ஏங்க ஓகே எல்லுக்கு முன்னாடி IJ KL IJNO KL LOJKA இதுதான் ஆன்சர் சரிங்களா. அந்த வேரியேஷனை மட்டும் கண்டுபிடிக்கணும் எந்த இதுலேருந்து மாறுது அப்படின்னு. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. நம்பர்ஸும் லெட்டர்ஸும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்போ நம்பர்ஸ் லெட்டர்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த நம்பர் அந்தந்த லெட்டருக்கு தான் பொருந்தும். டவுட்டே வேண்டாம். எப்படி நம்ம சிம்பிளுக்கு போட்டோம் ஆல்ஃபாவும் சிம்பிள் வந்து எப்படி வரும்னு போட்டோமோ அதே விதி தான் இங்கேயும். மறந்துடாதீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் டீல் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே அப்படின்னா வாட் இஸ் அ கோட் ஃபார் ஹவு ரிட்டன் அஸ் 28. அப்போ 2 8 3 7 5க்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் 2 இருக்கா இல்லை இதில் 2 இருக்கா அந்த இருக்குது 3வது இடத்துல. அப்போ இந்த எல்லில் ஆரம்பிக்கணும் கரெக்டா. அடுத்து நம்ம இருக்கணும் 8 அதானே. 8க்கு என்ன இருக்குது இங்கே 8 இங்கே இருக்குது இந்த இருக்கா 2வது இடத்துல. அப்போ LTD QC அதான ஆன்சரு. LTD QC இதான் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா. ஸோ 5க்கு வந்து சி தானே வருது நமக்கு. ஸோ LTD QC ஆப்ஷன் சி.
தென் அடுத்து பாருங்க ஆல்ஃபாவும் சிம்பிளும் கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபாவும் சிம்பிளும் கொடுத்துட்டாங்க. அந்த சேம் வே தான். ரூலுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே ஆர் இருக்கா? இல்லை. இங்கே ஆர் இருக்கா? இந்த ரெண்டாவது இடத்துல ஆர் இருக்குது. இங்கே ரெண்டாவது இடத்துல என்ன சைன் இருக்குது? 9. அப்போ 9ல் ஆரம்பிக்கணும். யூ இங்கே ரெண்டாவது இடத்துல இருக்குது. அப்போ ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குது? ஹேஷ் இருக்குது. அடுத்து எல் எத்தனாவது இடத்துல இருக்குது? 4வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல என்ன இருக்குது? 2. அதானே. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இ எத்தனை இடத்துல இருக்குது? 5வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல என்ன? காப்பிரைட். அப்போ 9#2 காப்பிரைட். 9#2 காப்பிரைட். தட் இஸ் ஆன்சர். சரிங்களா? மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க கிளியர். கிளியர் அப்படின்றத என்ன பண்ணியிருக்கான்? இப்படி எழுதியிருக்கான். அப்போ இது எப்படி மாதிரி இருக்கு? சிடி எல்எம் +1 +1 இஎஃப் +1 ஏபி +1 ஆர்எஸ் +1 எல்லாமே +1. அப்போ ஸ்டேல் எஸ்ஏஎல்இ ஸ்டேல். அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு தானே கம்பேர் பண்ணுறான். அப்போ எல்லாமே +1 தானே. அப்போ எஸ் டி டி யூ ஏ பி எல் எம் இ எஃப். அப்போ எஃப்எம் பியூடி இஸ் ஆன்சர். எஃப்எம் பியூடி ஆப்ஷன் டியில் இருக்கு. எஃப்எம் பியூடி இஸ் ஆன்சர். மறந்துடாதீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெர்மினல். டெர்மினல் எப்படி எழுதுறான் அப்படின்னா NSFU MBOJ. வழக்கம் போல பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க மார்க் பண்ணலாம். NOPQRST -6 வந்துருச்சு. இங்க ஈக்கும் எஸ்ஸுக்கும் இட்ஸ் அ ஹியூஜ். அப்போ ஃபர்ஸ்ட் ரூல் வராது. அதிகமான வித்தியாசம் இருக்குது. எனக்கு +4 என்னமோ தான் வரணும். +4 ஆர் +5க்குள்ள +or- தான் வரணும். இப்போ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் போடலாம். டியும் ஜேவும் அதை போட்டாலும் எனக்கு என்ன வந்துருச்சு? இட்ஸ் அ ஹியூஜ் மோர் தென் 4. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரூல் நம்பர் 1 அல்லது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 1 எதை குறிக்குது? ஃபஸ்ட்டையும் கம்பேர் பண்ணோம். ரூல் நம்பர் 2 எதை குறிக்குது? ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம போட்டோம். இந்த 2 விதியிலுமே நமக்கு ஆன்சர் வரல இந்த கொஷின். அப்போ இது என்ன? விதி எண் 3. இது வந்து விதி எண் 3ல் வரும். அப்போ விதி எண் 3ல் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா மொத்த எண்ணிக்கையை கணக்கிடணும். 2 4 6 8 8 லெட்டர்ஸ் இருக்குது மொத்தம். மறந்துடாதீங்க 8 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 8 லெட்டர்ஸ் தான் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா சரிபாதியாக பிரிச்சுக்கணும். ஓகேவா? இது 7 வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒற்றைப்படை எண். அப்போ 7 ஒற்றைப்படை எண்ணா மிடில் லெட்டர்ஸை காமன், நடு உறுப்பை பொதுவாக வச்சுட்டு ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ அப்போ 4 பிரிச்சாச்சு. அப்போ இந்த 4 தான் 1 2 3 4 இந்த 4 மாற்றிருக்கான். அது எப்படின்னு பார்க்கணும். எம் கடுத்து என்ன வரும்? +1. எம் கடுத்து என் வரும். ஆர் கடுத்து எஸ் வரும். இ கடுத்து எஃப் வரும். டி கடுத்து யூ வரும். இந்த வந்துச்சா? NSFU ரைட்டு டு லெஃப்ட் எடுத்து எழுதியிருக்கான். அடுத்து இதே தான் +1 எல் எம் ஏபி NO IJ இந்த வந்திருக்கா? MBOJ. அப்போ இந்த சேம் வே வாட் இஸ் அ கோட் ஃபார் என்ன கேட்டிருக்கான்? இதோட கோடு கேட்டிருக்கான். MATEயோட கோடு கேட்டிருக்கான். அப்போ MATE. அப்போ சரிபாதியாக பிரிச்சுக்கணும். ஏன்னா 4 இல்லை, இங்கே 8 இருந்துச்சு, அதனால 4 நாளாக பிரிச்சு. இங்கே 4 இருக்கு. அப்போ 2 2 தான் பிரிக்க முடியும். அப்போ இங்கேருந்து +1 இங்கேருந்து +1. ஏ கடுத்து பி, எம் கடுத்து என், இ கடுத்து எஃப், ஏ கடுத்து டி கடுத்து யூ. அடுத்த BNFU. தட் இஸ் ஆன்சர். BNFU ஆப்ஷன் சியில் இருக்கு. ஆப்ஷன் சியில் BNFU இருக்கு. தட் இஸ் ஆன்சர். இந்த கொஸ்டின் எந்த விதியிலுமே கிடையாது. அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்கான். அப்படியே பின்னாடி இருந்து முன்னாடி DIRE எழுதியிருக்கானா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? EPIR. இதான் ஆன்சர். ஏன்னா இதோட ஆன்சர் அதானே, ரிவர்ஸ் ஆர்டர். EPIR இந்த இருக்கா? அதோட ரிவர்ஸ். எல்லாமே ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, பார்க்கணும். என்ன மெத்தடில் சேஞ்ச் பண்ணுறான் இப்படி கூட சிம்பிளாக கேட்கலாம் ரிவர்ஸ்லேயே கொடுத்து. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. G அதானே இங்க என்ன இருக்கு? GH RS AB NO TU. அப்போ எல்லாமே +1 ரூல் நம்பர் 2 அதானே. அப்போ சோல்டுக்கு கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ST OP LM DE. அப்போ EMPT இஸ் ஆன்சர். EMPT ஆப்ஷன் சியில் இருக்கு.
அடுத்த क्वेश्चन பாருங்க ஃபர்ஸ்ட் MUS அதானே அப்ப இது என்ன இருக்கு நமக்கு இதுக்கும் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பாப்போம் வருதானே இங்க பாத்தீங்க அப்படினா KLM -2 அடுத்து இது பாருங்க CDE கரெக்ட்டா CDE +2 அடுத்து என்ன வந்திருக்கு -2 இதான் மொத்தம் 9 3 4 5 6 7 8 9 இதான் ஆன்சர் சரிங்களா -2 +2 அடுத்து -2 ஸோ அப்போ இந்த பேன்தவுஸ் கொஸ்டின் கேட்குறான் அப்போ பேன்தவுஸ்க்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் -2 வந்திருக்கும் அப்போ -2 வந்திருக்கு அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எண்ணில் தான் ஆரம்பிக்கும் அடுத்து ஈக்கு முன்னாடி -2 என்ன வந்திருக்கும் அப்படின்னா சி தான் வந்திருக்கும் அதானே அடுத்து எண்ணுக்கு முன்னாடி -2 என்ன அப்படின்னா LMN அடுத்து TUV கரெக்டா அடுத்து என்ன இதில் +2 இதெல்லாம் வந்து -2 அடுத்து என்ன வந்திருக்கணும் +2 3 வந்திருக்கணும் அடுத்து என்ன வந்திருக்கும் -2 ஒரு 3 லெட்டர் வந்திருக்கும் அப்போ இங்கே T வந்துருச்சு 3 போட்டாச்சு IJ வந்துருச்சா OPQ போட்டாச்சா அப்போ NCL VJQ இந்த இருக்கா VJQ அப்போ இங்கே இருக்கு VJQன்னு இருக்கு அதானே அப்போ கடைசி 3 வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அதானே அப்போ RSTU அப்போ R வராது எஸ் தான் வரும் அப்போ இங்கே எஸ் வந்துடும் இங்கே R வராது தப்பு சரிங்களா அப்போ இந்த கொஸ்டினில் அடுத்து இங்கேயும் எஸ் இருக்குது NCL VJQSன்னு இருக்குது அடுத்து இப்போ -2 பண்ணிடலாம் QRS CDE அதானே ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D in the same way அடுத்த क्वेश्चन பாருங்க சப்ஜெக்ட் எஸ்க்கும் ஏக்கும் பெரிய டிஃபரண்ட் வராது எஸ்க்கும் எஃப்க்கும் பெரிய டிஃபரண்ட் வராது அப்ப ரூல் நம்பர் 1லயும் கிடையாது ரூல் நம்பர் 2லயும் கிடையாது அப்ப ரூல் நம்பர் 3 மிடில் லெட்டர் இஸ் a காமன் அப்ப இங்க மிடில் காமன் ஆன்சர் இங்க மிடில் காமன் அப்ப இந்த மூணு தான் இந்த மூணா மாத்தி இருக்கான் -1 b க்கு முன்னாடி a வரும் u க்கு முன்னாடி t வரும் s க்கு முன்னாடி r வரும் இங்க j க்கு முன்னாடி i வரும் அதான் i வந்திருக்கு இது +1 பண்ணிருக்கான் t க்கு அடுத்து u வரும் c க்கு அடுத்து d வரும் e க்கு அடுத்து f வரும் இந்த போட்டுருக்கானா udf அப்ப இந்த சேம் வே ஆர்டினல் மிடில் லெட்டர் இஸ் a காமன் இது -1 அவதானே அப்ப cd QR NO அதானே HILMBO அப்ப இதான் ஆன்சர் CQNH HMBO that is answer option A சரிங்களா கேர்ஃபுல்லா பண்ணணும் சார் எந்த விதியில வருதுன்றத பார்க்கணும் அவ்வளவுதான் பெரிய வேலையெல்லாம் கிடையாது ABCD தெரிஞ்சா போதும் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து கிளார் அதோட கோடு இது போட்டிருக்கான் லைவ் இதோட கோடு கொடுத்துருக்கான் அப்போ கிவ்வோட தானே கேட்டிருக்கான் அப்போ ஜியில் ஆரம்பிக்குது அதானே அப்போ இங்கே ஜி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதா அப்போ 5ல் தான் ஆரம்பிக்கணும் ஆன்சர் ஐ எங்கே இருக்கு இங்கே இருக்கு ஐ 2வதா இருக்கு 2வது 8 இருக்கு அடுத்து வி இருக்கு வி எத்தனாவதா இருக்கு 3வதா இருக்கு அப்போ 3வது என்னது அட்டு இ எங்கே இருக்கு கடைசி இருக்கு கடைசியோடது என்னது ஹேஷ் 58 ஏ ஹேஷ் இதான் வந்திருக்கணும் 58 ஏ ஹேஷ் ஆப்ஷன் டியில் இருக்கு 58 ஏ ஹேஷ் ஆப்ஷன் டீல இருக்கு அடுத்து 135 क्वेश्चन பாருங்க இது क्वेश्चन இது ஆன்சர் இது क्वेश्चन இது ஆன்சர் ஆனா இங்க क्वेश्चन தான் கேக்குறான் ஆன்சர் கொடுத்துட்டான் இது வரைக்கும் நம்ம போட்ட क्वेश्चन எல்லாமே क्वेश्चन கொடுத்த ஆன்சர் ஆனா இங்க ஆன்சர் கொடுத்தா क्वेश्चन கேக்குறான் ரிவர்ஸ் ஆர்டர் சரிங்களா இங்க என்ன பாருங்க F E F G இருக்கா +1 இருக்கா First rule F G L M A B T U S T எல்லாமே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கு அப்ப நான் இங்க இருந்து வர்றப்ப என்ன வரணும் BS J T F இது போடுறேன் அப்படின்னா எனக்கு ரூல் நம்பர் 1 to 1 அப்ப இங்க போடுறப்ப எனக்கு என்ன வரணும் -1 அதானே அப்ப A R I S E A R S IJ ST EF அப்ப ஆன்சர் இஸ் அரைஸ் ஓகேவா ARISE அரைஸ் ஆப்ஷன் D ல இருக்கு சரிங்களா அரைஸ் ஆப்ஷன் D ல இருக்கு சோ அடுத்து 136 क्वेश्चन
136 கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். FG ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, IJ வந்துருச்சு, G இங்க வந்து +1 +1, அடுத்து FG -1, HI +1, HI +1, TU +1, ஒண்ணே ஒன்று -1 வந்துருக்கு பாருங்க. FG +1, IJ +1, GH தான் வரணும், ஆனால் அங்கே F இருக்கு, FG இருக்கு, அப்போ -1, HI +1, TU +1. அப்போ how the code will be judged? ஃபர்ஸ்ட் வந்து +1 J K U V, D க்கு முன்னாடி என்ன வரும்? C G H E F, அப்போ KV CHF, KV CHF. இந்த இருக்க ஆப்ஷன் ஏல 136க்கு ஆன்சர் ஆப்ஷன் A, மறந்துடாதீங்க. ஆடிட் பக், அப்போ பட்டோட கோடு என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ பட்டோட கோடு B இந்த 3வது இடத்துல இருக்கு, அப்போ 5. அப்போ U 2வது இடத்துல இருக்கு, ஸ்டார் 5 ஸ்டார், T வந்து லாஸ்ட் இருக்கு, அப்போ டாலர் 5 ஸ்டார் டாலர் இஸ் ஆன்சர், 5 ஸ்டார் டாலர் இஸ் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் J அதானே இங்கே இருக்கு, J I -1, அடுத்து U V TU -1, அடுத்து MN -1, G E F G -1, L JKL so -1, DE -1, எல்லாமே என்னது -1 ரூல் நம்பர் 1, அதானே -1 ரூல் நம்பர் 1. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? நாம் கேட்டிருக்கான், நாம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கோ லாஸ்ட் அதானே MN அதானே NO அதானே, ஆருக்கு முன்னாடி என்ன வரும்? QR, அடுத்து என்ன வந்திருக்கும்? LM, அடுத்து MNQL. இது ஆன்சர் 138 கொஸ்டினுக்கு, தட் இஸ் ஆன்சர். ஸோ அடுத்து 139. ஸோ 139 ஏரோபின் தான் எழுதியிருக்கான். அப்போ ABA மாதிரி இருக்கு, EFA மாதிரி இருக்கு, அப்போ +1 இது ரெண்டும், அப்போ QR -1, QR, அப்போ 2 +1 ஒரு -1, அடுத்து NO -1, அடுத்து BA -1, அடுத்து என்ன வந்திருக்கு? IJ +1, அடுத்து CD +1, அப்போ -1 -1 +1 அடுத்து QR -1 +1 அப்போ அட்வர்டைஸிங்க்கு அதான் அட்வர்டிஸ். அப்போ இதுக்கு வந்து +1, அப்போ AB DE, இதுக்கு வந்து -1 Bயில் தான் ஆரம்பிக்கணும். அப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா UV, அடுத்த என்ன வந்திருக்கும்? DE, அடுத்த என்ன வந்திருக்கும் அப்படின்னா QR TUST, அதானே. அப்போ இதானே எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் C, ஆப்ஷன் C. த லாஸ்ட் கொஸ்டின். ஸோ சைனோட கோடு வந்து FOGT, அப்போ ST HI IJ NO EF எல்லாமே +1 ரூல் நம்பர் 2. அப்போ ப்ரைஸ் அதானே கேட்டிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு தானே PQ RS IJ CD EF, அப்போ FDJ SQ, ஆன்சர் வந்து C. ஓகேவா? ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, RKIS அகாடமியில் எஸ்ஐக்கான டெஸ்ட் நம்பர் 1ஓட மேக்ஸோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் 2020 40 கொஸ்டின்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். இதே போல் நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 2ல் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.